அழிக்க முயல்கிறது பாஜக என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் நடைபெற்ற திமுகவின் சட்டத்துறை மாநாட்டில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இப்போ நாடு முழுக்க ஒரே நேரத்தில் தேர்தல் சொல்றவங்க காலப்போக்கில் நாட்டுக்கே ஒரே தேர்தல் சொல்ற நிலையை உருவாக்க நினைக்கிறாங்க. இது ஒற்றையாட்சிக்குத்தான் வழிவகுக்கும். இன்னும் சொல்லணும்னா இது தனி மனிதர் ஒருவர்கிட்ட தான் அதிகாரத்தை கொண்டு போய் சேர்க்கும். இது பாஜக என்ற கட்சிக்கு கூட நல்லதில்லை. இன்னைக்கு பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடி அவர்களை சர்வாதிகார ஆக்கத்தான் இந்த சட்டம் பயன்படும். மரபுப்படி நிறைவா பாடப்படக்கூடிய நாட்டுப்பண் பாடலுக்கு கூட நிற்காம வெளியேறின ஆளுநர். இருந்தாலும் ஒன்றிய அரசுக்கு நான் வைக்கும் கோரிக்கை என்பது, நான் ஆளுநரை விமர்சிக்கிறேன் என்பதற்காக அவரை மாத்திடாதீங்க. அவர் பேசத்தான் பாஜக நாட்டில் அம்பலப்படுது. உதயநிதியை துணை முதலமைச்சராக்கியதே திமுக அரசின் 4 ஆண்டு கால சாதனை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். எம்ஜிஆர் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் மக்கள் விரோத அரசாக திமுக இருப்பதாக குற்றம் சாட்டினார். 4 ஆண்டு காலத்தில் என்னப்பா செஞ்ச சொல்லு பார்க்கலாம். செஞ்சிருக்காரா? செஞ்சிருக்காரு. அவருடைய மகனை துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்கார். அவருடைய மகனை துணை முதலமைச்சர். அதுதான் அவர் படைத்த சாதனை. தினம் ஒரு விளம்பரம், தினம் ஒரு அறிவிப்பு, அதுக்கு ஒரு குழு, ஒரு அறிவிப்பு போடுவார், ஒரு குழு போட்டார். 50 குழு. இந்த அரசாங்கம் குழு அரசாங்கம். ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் குழு அரசாங்கமா பாக்குது. குழு போட்டுட்டு அதோட முடிஞ்சு போச்சு. அறிவிப்பு வராத நாளே இல்ல. இதுதான் இன்னைக்கு விளம்பர அரசியல். இதுதான் ஸ்டாலின் மாடல் ஆட்சி. திருச்செந்தூரில் கூட்ட நெரிசலில் நின்ற பக்தர்களின் முறையீடு குறித்து அமைச்சர் சேகர்பாபு அலட்சியமாக பேசியது உள்ளூர் மக்களிடம் அதிருப்தியை உருவாக்கியுள்ளது. சமூக வலைதளங்களிலும் பரவலாகி வருகிறது. தொடர் விடுமுறை காரணமாக திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு பக்தர்கள் ஆயிரக்கணக்கில் வந்து கொண்டிருக்கின்றனர். இதனால் நீண்ட நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்ய வேண்டிய நிலை நிலவுகிறது. இவ்வளவு பேருக்கான குடிநீர், தங்குமிடம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை. கோயில் சூழலை மேம்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை மக்களிடம் எப்போதுமே உள்ளது. இத்தகைய சூழலில் அமைச்சர் சேகர்பாபு திருச்செந்தூர் கோயிலுக்கு சனிக்கிழமை வந்தார். அமைச்சருடன் மக்களவை உறுப்பினர் கனிமொழி, அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத், மாவட்ட எஸ்பி ஆல்பர்ட் ஜான் உள்ளிட்டோர் உடன் வந்திருந்தனர். அப்போது வெகு நேரமாக காத்திருந்த பக்தர்கள் அமைச்சரை நோக்கி முறையிட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் பக்தர்களை கண்டுகொள்ளாததோடு இதுகுறித்து அலட்சியமாகவும் குறிப்பிட்டார் அமைச்சர். இது உள்ளூர் மக்களிடம் அதிருப்தியை உருவாக்கியுள்ளதுடன் சமூக வலைதளங்களிலும் பரவலாகி வருகிறது. விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் நதிகளை போற்றி வணங்கும் ஆற்று திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. மனிதர்களுக்கும் கால்நடைகள் உள்ளிட்ட அனைத்து உயிரினங்களுக்கும் வாழ்வாதாரமாக திகழும் நதிகளை போற்றி கொண்டாடும் விழாவாக ஆற்று திருவிழா கொண்டாடப்படுகிறது. வட மாவட்டங்களில் தை மாதத்தின் 5ஆம் நாளில் ஆற்றங்கரைகளில் திரண்டு உற்சாகமாக கொண்டாடுவது வழக்கம். விழுப்புரம் மாவட்டத்தில் தென்பண்ணையாறு, சங்கராபரணி, மலட்டாறு, பம்பையாறு, வராகநதி ஆகிய ஆறுகள் பாயும் இடங்களில் எல்லாம் ஆற்று திருவிழா களை கட்டியது. விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் 24 இடங்களில் ஆற்று திருவிழா நடைபெற்றது. இதில் பல்வேறு கோயில்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட உற்சவர் விக்கிரகங்களுக்கு தீர்த்தவாரி நடைபெற்றது. கடலூர் மாவட்டத்தில் தென்பண்ணையாற்றின் கரையில் திரண்ட மக்கள் ஆற்று திருவிழாவை கோலாகலமாக கொண்டாடினர்.
ஆயிரக்கணக்கானோர் திரண்டதால் பாதுகாப்புக்காக காவல்துறையினர் 1500 நபர்கள் குவிக்கப்பட்டனர். தீயணைப்புத் துறையினர் படகுகள் மூலம் கண்காணித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் ஆற்றுத் திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. திருக்கோவிலூரில் நடைபெற்ற ஆற்றுத் திருவிழாவில் கீழையூர் வீரட்டானேஸ்வரர், அரக்கண்டநல்லூர் அதுல்யநாதேஸ்வரர், ஏரிக்கரை மூலை இரட்டை விநாயகர், வீரபாண்டி அதுல்யநாதேஸ்வர சுவாமிகள் உள்ளிட்ட உற்சவ மூர்த்திகள் மேளதாளத்துடன் வந்து தென்பண்ணை ஆற்றில் தீர்த்தவாரி நடைபெற்றது. மதுரை திருப்பரங்குன்றம் மலை மீது சிக்கந்தர் பாதுஷா தர்காவில் கந்தூரி வழிபாடு செய்ய ஆடு கோழிகளுடன் சென்ற இஸ்லாமியர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். சிக்கந்தர் பாதுஷா தர்கா பள்ளிவாசலில் ஆடு கோழி பலியிட்டு சமூக நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தும் விதமாக சமபந்தி விருந்து நடைபெறுவதாக வந்த தகவலை ஒட்டி திருப்பரங்குன்றம் மலை மீது செல்லும் கோட்டை திருப்பாதை அடைக்கப்பட்டது. மலை மீது தொழுகைக்கு மட்டும் அனுமதி என்றும் ஆடு கோழிகளை பலியிடக்கூடாது எனவும் காவல்துறை அறிவுறுத்தியது. அதைத் தொடர்ந்து திருப்பரங்குன்றம் பள்ளிவாசல் ஜமாத்தைச் சேர்ந்தவர்கள் காவல்துறையினரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் ஆலோசனை நடத்தி முடிவு எடுக்கப்படும் என காவல்துறையினர் தெரிவித்தனர். அதை மீறி ஆடுகளை சுமந்தவாறு மலை மீது ஏற முற்பட்டவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் அங்கு சலசலப்பு ஏற்பட்டது. பாலிவுட் நடிகர் சைஃப் அலிகான் கத்திக்குத்து வழக்கில் தொடர்புடையதாக கருதப்படும் நபர் சத்தீஸ்கரில் கைது செய்யப்பட்டுள்ளார். மும்பை மேற்கு பாந்த்ரா பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்த பாலிவுட் நடிகர் சைஃப் அலிகான் வீட்டுக்குள் கடந்த 15ஆம் தேதி பூந்த அடையாளம் தெரியாத நபர் கத்தியால் சரமாரியாக குத்தியுள்ளார். இதில் படுகாயமடைந்த சைஃப் அலிகான் லீலாவதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். கத்திக்குத்து சம்பவத்தில் ஈடுபட்டதாக கருதப்படும் நபரின் அடையாளங்களை வெளியிட்ட காவல்துறையினர் தீவிர தேடுதலில் ஈடுபட்டனர். புகைப்படங்களின் அடிப்படையில் சத்தீஸ்கரில் ஒருவரை பிடித்து விசாரித்து வருகின்றனர். அவரிடம் நேரடியாக விசாரணை நடத்தும் பொருட்டு மும்பை காவல்துறையினர் சத்தீஸ்கர் விரைந்துள்ளனர். ஏற்கனவே வழக்கில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் நபரை மும்பையில் வைத்து பாந்த்ரா காவல்துறையினர் கைது செய்திருந்தனர். சனாதனத்தை எதிர்க்க வேண்டும் என நினைத்தால் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் இந்தியா கூட்டணிக்கு வர வேண்டும் என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அழைப்பு விடுத்துள்ளார். மாநாட்டில் அவர் பேசிய உரை மதவாத சக்திகளுக்கு எதிராக எதை வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் ஒழித்து விடலாம், ஓரங்கட்டி விடலாம். ஆனால் இந்த மதவாத சக்திகளை, இந்த இந்துத்துவ சக்திகளை அகற்ற வேண்டும் அவர் முன்னெடுப்பார் என்றால் அவர் இந்தியா கூட்டணியில் வருவதுதான் அவருக்கும் நல்லது, அவருடைய கொள்கை கோட்பாட்டுக்கும் நல்லது, எல்லோருக்கும் நல்லது. இதுதான் ஒரு யதார்த்தமாக ஒரு இந்திய பிரஜையாக நான் சொல்ல முடியும். நடிகர் விஜயை கூட்டணிக்கு அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விஜய் மீது வைக்கும் நம்பிக்கையில் 10 விழுக்காட்டை ராகுல் காந்தி மீது செல்வ பெருந்தகை வைக்க வேண்டும் என கூறினார். விஜய் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையை ஒரு 10% ராகுல் காந்தி ஐயா மேல வையுங்க அப்படின்னு அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு அன்பான அறிவுரை தெரிவிப்பதை என்னுடைய கடமையாக நான் கருதுகின்றேன். இதே மதுரையில் அண்ணன் செல்லூர் ராஜா அவர்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்பை மறுபடியும் நினைவு கூற விரும்புகின்றேன். அவர் விஜயை கூப்பிட்டாரா இல்லையா? என் கட்சியில் என்ன எங்களோட கூட்டணி போடுங்கன்னு கூப்பிட்டாரா இல்லையா? ஏன் கூப்பிட்டாரு? அவருக்கு தெரியும் அவர் கட்சி எப்படி இருக்கு. இன்னைக்கு அதே வேலையை செல்வ பெருந்தகை அவங்க செய்யறாங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு யாரையும் கூப்பிட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. வளர்ந்து கொண்டிருக்கின்றோம், பலமாகி கொண்டிருக்கின்றோம், இளைஞர்கள் எங்க பக்கம் இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் யாரையும் கூப்பிட வேண்டிய அவசியம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்லைங்க.